வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்ச்சுரல் ஸ்டடீஸோட ஆரிஜின் அண்ட் ப்ராக்ரஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிரேட் பிரிட்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாமில் தான் இந்த சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அதில் அறிஞர்களாக ரிசர்ச் பண்ணி நிறைய புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1950 தான் கிரேட் பிரிட்டனில் இந்த லிவிசிசம்ன்ற ஒரு லிட்ரரி ஸ்டடீஸ், அதாவது எஃப்ஆர் லிவிஸ், இவர் தான் வந்து இந்த லிவிசிசம் அப்புறம் கல்ச்சரல் ஸ்டடீஸில் முக்கியமான ஒரு நபர். அவருடைய அந்த லிவிசிசம் பேஸ் பண்ணி தான் வந்து 1950 இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ன்ற ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி உருவாச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பெரி போர்டோக்கு அப்புறம் கல்ச்சுரல் கேபிட்டல்னு, அதுலேருந்து வந்து ரீடிசமினேட் பண்ண பார்த்தாங்க முக்கியமான விஷயங்களெல்லாம். ஏன்னா வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம்ன்றது என்னென்னா மனிதர்களுக்கு ஒரு லிட்ரரி நாலேஜும் அப்ரிசியேஷனும் கொடுக்கறதுக்கு தான். ஆனால் சில இலக்கிய வகைகள்லாம் அதுக்கு ஏதுவாக இல்லாததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மாடர்ன் எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜேம்ஸ் ஜாய்ஸ், வெர்ஜினியா வுல்ஃப் எல்லாம் புறக்கணிச்சிட்டு இவங்க வந்து இந்த மாரல் சென்சிபிலிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், அதாவது ஜேன் ஆஸ்டன், அலெக்சாண்டர் போப், ஜார்ஜ் எலியட், இவங்களோட படைப்புகளை வந்து முக்கியமாக எடுத்தாங்க. ஏன்னா வந்து ரீடிங்ன்றது என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஒரு மெச்சூர்டாக ஆக்கிறதுக்கும் அவங்கள வந்து நல்லா கான்க்ரீட்டும் பேலன்ஸ்டு சென்ஸ் ஆஃப் லைஃபோட வாழ்க்கை நடத்துறதுக்கும் எடுத்துன்னு போகிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இந்த உலகப் போருங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் மாஸ் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய வெறும் வந்து ஒரு சந்தோஷத்தை கூடிய விஷயமாக தான் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டது. வெறும் வந்து அந்த படிக்கும் போது ஒரு சந்தோஷத்தை தரணுன்ற மாதிரி அந்த மொராலிட்டி எல்லாம் கொஞ்சம் தாண்டின மாதிரி இருந்ததுனால இவங்க வந்து அது வந்து ரொம்ப ஒரு மெயின் த்ரெட் ஹியூமனிட்டிக்குன்ற மாதிரி பார்த்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேமண்ட் வில்லியம்ஸோடைய கல்ச்சர் அண்ட் சொசைட்டி த லாங் ரெவல்யூஷன், த லாங் ரெவல்யூஷன்ற புக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த கல்ச்சுரல் ஸ்டடீஸ்க்கு வந்து இந்த பிரிட்டிஷ் கல்ச்சுரல் அனாலிசிஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக எடுக்கப்பட்டது. இந்த 2 புத்தகங்களாக பார்த்திங்கனாலும் சரி, கல்ச்சர் அண்ட் சொசைட்டியாக இருக்கட்டும், இந்த லாங் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இது வந்து கல்ச்சரை வந்து ஒரு டோட்டாலிட்டியாக மொத்தமாகவே வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து அதுலேருந்து புது வகையாக எடுத்து இந்த பேஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கன்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த மாதிரி படைப்புகளை வந்து வரவேற்கணும், எந்த மாதிரி படைப்புகளை எழுத்தாளர்கள் தரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் அமைஞ்சிருந்தது. இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.